இங்கே விவசாயிகள் வெயிலே காய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். ஏங்க நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? அந்த அறையில பேர் அண்ணா அவர்கள் இருந்தாங்க. நமக்கு எதிரியா இருந்தா கூட திரு கலைஞர் அதில் இருந்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதில் அமர்ந்திருந்தார். அதுக்கு பிறகு அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு உங்களால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து அந்த அறையில நான் முதலமைச்சராக பணியாற்றினேன். அதுக்கு பிறகு ஸ்டாலின் பணியாற்றினார். இத்தனை முதலமைச்சரும் அந்த அறையிலிருந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி நாட்டு மக்களுக்கு வழங்கணும். இப்போ இவருக்கு அறை தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை. இவரெல்லாம் இந்த ரூம் நவீனமா இருக்கணுமா? இங்க இருக்கிற விவசாயி சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அந்த ரூம் வசதி பத்தல. ஏன்னா ஒரு நடிகர் அப்படித்தான் இருப்பார், வேற தளபதி என்ன பண்றது? தலையெழுத்து. ராத்திரி பகலா உழைக்கின்ற விவசாயி பத்தி கவலை இல்ல. இரவென்று பகலரும் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வீரையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆகவே நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க, வேண்டான்னு சொல்லல. விவசாயிகளை வஞ்சிக்காதீங்க. விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதோட இன்னொன்று, இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் சட்ட போராட்டம் நடத்தணும். 1986 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடக அரசோடு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படாத காரணத்தினால நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. காவிரி நதிநீர் பிரச்சனை, காவிரி நதிநீர் பெறுவதற்காக கர்நாடகத்தோடு பல முறை நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. உடன்பாடு ஏற்படல, நீதிமன்றம் சென்றோம். அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தணும். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சட்ட போராட்டம் நடத்தி 50 ஆண்டு காலம் தீர்வு காணாத பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். 175.25 டிஎம்சி தண்ணீரை ஒவ்வொரு ஆண்டும் மாத வாரியாக கர்நாடக அரசு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்றது அதிமுக அரசாங்கம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கர்நாடக அரசிலிருந்து போராடி தான் தண்ணி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவள் நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல. ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் கர்நாடகத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறார். எந்த விதத்தில் சரியா இருக்கும்? ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல. உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உதாசனப்படுத்துகின்ற கர்நாடக அரசு இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை பெறுவாராம். வேடிக்கையா இருக்குது. ஏற்கனவே 2018 அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அற்புதமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு மாதம் கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து மாதந்தோறும் விகிதாச்சாரப்படி தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தது. ஜூன் மாசத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்து விட்டது. அதை கொடுக்க மறுக்கின்றது. இந்த சூழ்நிலை பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர் உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தின்படி நீங்க நேரடியா போய் கர்நாடக அரசுல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதை போய் நடத்தினாங்க அம்மா. அப்பொழுதும் உடன்பாடு ஏற்படல. இப்படி இந்த வரலாறு தெரியாத இன்றைக்கு முதலமைச்சர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காம நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கள் பல காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்பாடு இந்த சூழ்நிலையில இப்ப போய் பேச்சுவார்த்தை நடத்தினா அது நடக்குமா? இதெல்லாம் காலம் தாழ்த்துகின்ற நிலை. இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஜூன் மாசமே கர்நாடக அரசுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கணும். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் 9.19 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும். அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல, கிடைக்கல உடனே உச்ச நீதிமன்றம் போயிருக்கலாம். ஆனா இப்போ காலம் தாழ்த்தி உச்ச நீதிமன்றம் போறார். என்ன வேடிக்கையா இருக்குது? நாங்கள் கோரிக்கை வச்சோம்.
இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அந்த அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதேபோல டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய பிரதிநிதிகளை அழைத்து பேசுங்க, கருத்துக்களை கேளுங்க. இந்த கருத்து 2 கருத்துக்களின் அடிப்படையில் சட்ட வல்லுநர்களை நாடி இன்றைக்கு சட்ட நீதியாக நம்முடைய உரிமையை நிலைநாட்டுங்க என்று நம்ம சொன்னா அவர்கள் அதை செயல்படுத்தல. இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, இன்னைக்கு அண்ணா திமுகவையும் திமுகவையும் திருப்திப்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அந்த கட்சி அந்த அமைச்சர் அந்த கட்சியில் சேர்ந்தே 1 வருஷம் தான் ஆகுது. இந்த வரலாறே தெரியாது. இதெல்லாம் சாதாரண வரலாறா? 1986 இருந்து காவிரிக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். 1 நாள் 2 நாள் இல்ல, 50 ஆண்டு காலம் நம்ம காவிரிக்கு தண்ணீர் பெறுவதற்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இதையெல்லாம் சரித்திரம். இதே தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர்ல இன்றைக்கு நடுவர் மன்ற தீர்ப்பை அரசியல் வெளியிட்ட போது இங்க வந்து அம்மா உரையாற்றி சென்றாங்க. பொன்னியின் செல்வி என்ற பட்டத்தையும் நம்முடைய விவசாய பெருவி மக்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த காவிரி நீரை பெறுவதற்காக நம்முடைய தலைவர்கள் போராடினாங்க. அதுக்கு பிறகு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வரலாறு தெரியாத கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. எதுவுமே தெரியாம எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த காவிரி பிரச்சனை இருப்பது தவறு.